வேலூரில் நிறைய சீப்பான ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சீப்பான ஹோட்டல்ஸில் எது பெஸ்ட்டான ஹோட்டல்ன்றால் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிகேஎஸ் ரெசிடென்சி வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிறது. வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 800 மீட்டர்ஸ்லேயே இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு வெளியவே நிறைய ஆட்டோஸ்லாம் வரிசையாக நிற்கும். ஸோ நீங்கள் இந்த ஹோட்டலை வெக்கேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோ தேவைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரான உடனே நீங்கள் ரிசப்ஷன் ரூம் தான் போகணும். உங்களோட சாவியை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெஜிஸ்டரில் உங்களோட நேமும் உங்கள் கூட யார் வந்திருக்காங்களோ அவங்களோட நேமும் அப்புறம் உங்கள் கூட இருக்கிறவங்களோட ஆதார் கார்டும் பார்ப்பாங்க. இந்த பிகேஎஸ் ரெசிடென்சியில் மொத்தம் 2 டைப் ஆஃப் ரூம் இருக்குது. ஒன்று நான் ஏசி, இன்னொன்று வெறும் ஏசி. நான் ஏசினா உங்களுக்கு 1 டேக்கு 1000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் ஏசி ரூம் புக் பண்ணுறீங்கன்னா 1500 rupees 1 டேக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் ஆன்லைன் ஆப்ஸ், அதாவது அந்த ஓயோ மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க ஹோட்டலோட ரேட் எல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி காட்டும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் 1000 rupeesலேயே கிடைக்குதுன்னா இது உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ ஓயோலலாம் 12 PM to 12 AM அந்த மாதிரி கணக்கு. ஆனால் இது அப்படி கிடையாது. இது நம்ம எத்தனை மணிக்கு செக்இன் பண்ணுறோமோ அத்தனை மணிக்கே 1 டேக்கு செக் அவுட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரமாக வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நான் ஏசி ரூம். இந்த ரூம் பார்க்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஒரு 2 பேர் அந்த பெட்டில் தாராளமாக படுத்துக்கலாம். உங்களுக்கு அங்கங்கே நிறைய சாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களோட மொபைல் சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இவங்களே நல்ல ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. மிரருக்கு கீழேயே அவங்க ட்ராயர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராயர்ஸில் உங்களோட திங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு சேர் உங்களோட ரூமில் வச்சுருப்பாங்க. இந்த ரூமில் 24 ஹவர்ஸுமே அந்த வாட்டர் ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேலூர்னாலே வெயில் தான், அதனால சொல்ல தேவையில்லை. அப்புறம் இந்த ரூம் பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரூமில் டிவி ஓடுதுங்க. நிறைய ஹோட்டல்ஸில் டிவி மாட்டியிருப்பாங்க, ஆனால் டிவி ஒர்க் ஆகாது. ஆனால் இங்கே எல்லாமே ஒர்க் ஆகுது. டிவியில் எல்லா தமிழ் சேனல்ஸுமே வருது. நீங்கள் காரிடரை ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா உங்கள் காரிடோர்லேயே உங்களுக்கு டஸ்ட்பின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டஸ்ட்பின் உள்ளே வச்சுருக்க மாட்டாங்க, ரூம்குள்ளே இருக்காது, வெளியில் தான் இருக்கும். நீங்கள் எதாவது குப்பை போடணுன்னா நீங்கள் காரிடரில் இருக்க டஸ்ட்பினில் தான் போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா அவங்களே தண்ணியும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாட்டிலோ இல்லை உங்களோட டம்ளரோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே போய் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். வேலூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பிகேஎஸ் ரெசிடென்சிக்கு நீங்கள் ஆட்டோவில் வரதா இருந்தால் உங்களுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இவங்க ரூமோட ஷெல்ஃப்லேயே ஒரு விசிட்டிங் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களோட பிகேஎஸ் ரெசிடென்சியோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு அவங்க நம்பர் ஏதாவது வேணும்னா நீங்கள் அதிலேருந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நானும் ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கேன், இதான் அந்த விசிட்டிங் கார்டு. இதில் இருக்க நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரூம் புக் பண்ணால் நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.